தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்துடன் சொல்லப்படும் போது கடக்க முடியாத தடைகளை தாண்டுவதற்கான அற்புதமான வல்லமை கொண்டது. ஏசாயா 55:11 கூறுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். யோவான் 6:63 கூறுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். தேவனுடைய வார்த்தையில் எதிர்த்து வெல்ல முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உள்ளது. தேவனுடைய வார்த்தை சக்தி வாய்ந்தது, ஏனென்றால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று தேவனால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக பேசும்போது எல்லாவிதமான நேர்மறையான விஷயங்களும் நடக்கத் தொடங்கும், எல்லா வகையான தடைகளும் எதிர்ப்புகளும் உடையத் தொடங்கும். யோவான் 17:17 கூறுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சங்கீதம் 119:11 கூறுகிறது, நான் உமக்கு விரோதமாக பாவஞ்செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 15:4 கூறுகிறது, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். நீதிமொழிகள் 16:24 கூறுகிறது, இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு மருந்துமாகும். நீதிமொழிகள் 18:4 கூறுகிறது, மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போலிருக்கும். சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பின் நடந்த சம்பவங்கள். இயேசு சாத்தானிடம் அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சாத்தானின் திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டன. இயேசு உரத்த குரலில், லாசருவே வெளியே வா என்று சொன்னார். செத்தவன் வெளியே வந்தான். தேவன் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம், சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள், விலங்குகள், பறவைகள் மற்றும் மீன்கள், மேலும் பல தேவனுடைய ஆற்றலுடைய வல்லமை உள்ள வார்த்தையிலிருந்து உருவானது. இயேசு 100க்கு அதிபதியிடம் பேசினார். அவருடைய வேலைக்காரன் குணமடைந்தான். பேதுரு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்த போதே அந்த செய்தியை கேட்ட அனைவரின் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசுவோம். எல்லாவிதமான நேர்மறையான விஷயங்களும் நடக்கத் தொடங்கும்.